நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம். இதுவரை காலமும் செந்தூரனின் பக்கமாக இருந்த யூடியூப் தளம் வாசல் எஃப்எம் ஆக மாற்றமடைகிறது, ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவன கட்டமைப்பாக மாற்றமடைகிறது என்பதிலே மகிழ்வடைகிறோம். ஒரு தனிமனிதனுடைய கருத்துக்களாக சில வேளைகளிலே நாங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் தோற்றம் பெறலாம் என்ற அடிப்படையில் ஒரு வாசல் எஃப்எம் என்ற தளமாக மாற்றமடைகின்ற போது அனைவருடைய கருத்துக்களும் நாங்கள் இட்டப்படுத்த முடியும். நாங்கள் பொதுவான காணொலிகள், சட்ட ரீதியான விளக்கங்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்களை இட்டைப்படுத்துவதற்கு இந்த செந்தூரனின் பக்கம் என்ற ஒரு வலைத்தளம் என்ற பெயர் பல நேரங்களிலே ஒரு தனி மனிதனுடைய கருத்துக்களை மாத்திரம் சொல்லும் தளமாக இருந்துவிடக்கூடும் என்பதிலே நாங்கள் கவனமாக இருந்ததனால் புதிதாக பெயரை மாற்றி அமைத்திருக்கிறோம். வாசல் எஃப்எம் என்ற தளமாக மாற்றமடைகிறது. அப்ப இப்பட காத்திருக்கிறோம். அதே நண்பர்களே, நாங்கள் எங்களுக்கு சட்ட ரீதியான ஆலோசனைகள் எல்லாம் ஒரு 7 பேர் கொண்ட சட்டத்தரணிகளோடு, ஒரு சட்ட நிபுணர்களோடு, ஒரு சட்ட ஆலோசனை கொண்ட குழுவோடும் ஒரு நிறுவன கட்டமைப்பாக நாங்கள் இயங்குகிறோம் என்பதிலே மகிழ்வடைகின்றோம். அந்த அடிப்படையில் நண்பர்களே, மிக அண்மையிலே ஒரு முக்கியமான விவகாரம், ஒன்று சுமந்திரனின் விவகாரம், மற்றது அர்ச்சுனாவின் விவகாரம், மற்றது 22 பிக்குகளுடைய விவகாரம். அதிலே நாங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்திலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முகப்புத்தக தளத்திலே இட்டைப்படுத்திய காணொலியை நாங்கள் இட்டைப்படுத்தினோம். அந்த இட்டைப்படுத்தியதற்கு ஒரு சில மூளையற்றவர்கள் ஒரு பிழையான பின்னூட்டங்களை வழங்கினார்கள். யூடியூப் தளங்களிலே வருமானம் உழைப்பது எங்களது நோக்கமல்ல. நாங்கள் வளமையாக எங்களுடைய தொழில்களை செய்து கொண்டு இது ஒரு கருத்துக்களை தெரிவிக்கும் களமாகத்தான் பயன்படுத்துகிறோமே ஒழிய ஒரு சிலர் ஒரு பிழையான கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். அதனை அடுத்து எங்களுடைய நிர்வாகம் அந்த அர்ச்சுனாவுடைய முகப்புத்தகத்திலே அவர் இட்டியப்படுத்திய காணொலியை தூக்கியிருந்தது. இது பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே நண்பர்களே, அந்த விவகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விடயம். ஒரு காணியிலே துப்புரவு பணிக்கு சென்றவர் அர்ச்சுனா ராமநாதன். அதன்போது ஒரு பெண் இடையூறு தெரிவித்தார். அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் துப்பாக்கி எடுத்து மிரட்டினார். சுடுவன் நாய் என்று சொன்ன சொல். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அவர் விளக்கமறியலிலே நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது யாவும் பிழை என்று சொல்லி நீதிமன்றத்தினுடைய விவகாரம் நீதிமன்றம் தீர்ப்பிட்டிருக்கிறது. இதில் யாவருமே கருத்து தெரிவிக்க முடியாது. நீதிமன்றத்தினுடைய கருத்திற்கு, நீதிமன்றத்துடைய தீர்ப்பிற்கு யாரும் முரணாக கருத்து தெரிவித்தால் அவர் சட்டத்துக்கு முரணாக நபர் என்று சொல்லி கைது செய்ய முடியும். இது ஒரு விவகாரம். இது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்த விடயத்திற்கு தான் நாங்கள் அவர் இட்டப்படுத்திய காணொலியை நாங்கள் இட்டப்படுத்தியதற்கு ஒரு சில மூளையற்றவர்கள் பிழையான பின்னூட்டங்களை வழங்கியிருந்தார்கள். அதனை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது விவகாரம் நண்பர்களே, சுமந்திரனின் அந்த தந்தை செல்வா நினைவு பேருரைக்கு ஜிஎல்பிரிஸ் வந்த விவகாரம் பெரிதாக பேசப்படவில்லை. ஆனால் மிக உண்மையான விடயம், எஸ்எல்பிபியின் மிக முக்கியஸ்தர், நீண்ட காலமாக மஹிந்த ராஜபக்ஷவின் வளர்ப்பு பாசறையிலே வளர்ந்தவர், ஆனால் இலங்கையிலே மிக முக்கியமான சட்ட ஜாம்பவான். ஜிஎல்பிரிஸுடைய புத்தகங்களைத்தான் சட்டத்துறையில் பயில்பவர்கள் எல்லாம் எடுத்து படிப்பார்கள். அப்படியான ஒரு ஜாம்பவான், ஆனால் தமிழர்களுக்கு எதிரான ஒரு பாசறையில வளர்ந்தவர், தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பதிலும் தமிழர்களுக்கு தீர்வு கிடைத்துவிடக் கூடாது என்பதிலும் மிக தெளிவாக இருந்தவர். ஆனால் இப்பொழுது அவர் கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ பாசறையிலிருந்து வெளியேறி ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படக்கூடிய சஜித் பிரேமதாசோடு சென்று பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சுயாதீனமான எதிர்க்கட்சி உறுப்பினராக தன்னை வரைத்துக் கொள்கிறார். ஆனால் அவரை தமிழரசு கட்சி தந்தை செல்வா நினைவு பேரவைக்கு அழைத்து வந்தமை என்பது மிகவும் ஒரு கவலையான விடயமாக இருக்கிறது. காரணம், எங்களுக்கு எதிரான பாசறையிலே இருந்தவர் அவர் இப்பொழுது எங்களுடைய 13ஆம் திருத்தம் தொடர்பிலும் எங்களுடைய தீர்வு பற்றியும் பேசுவது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக இருக்கலாம். இந்த விடயங்களை நாங்கள் பேசுகின்ற போது ஒரு சிலர் அதிகமான அந்த விசுவாசிகளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நாங்கள் இதை வாசல் எஃப்எம் என்ற தளமாக மாற்றுவதன் காரணமாகவும் அனைத்து காணொலிகளை இட்டைப்படுத்துவதன் நோக்கிலும், அதே நேரம் நாங்கள் ஒரு நிறுவனத்தின் பொறுப்பு அனைத்து செய்திகளையும் நாங்கள் ஒருவருக்கு பிடிக்கும் ஒருவருக்கு பிடிக்காது என்று சொல்லியெல்லாம் செய்திகளை வெளியிட முடியாது. அது ஒரு தார்மீக பொறுப்பு அல்ல. செந்தூரனின் பக்கம் என்ற தளமாக இருந்தபோது அது சில வேளைகளிலே இது செந்தூருடைய கருத்தாக இருக்கலாம் என்று பலரும் நினைக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே, அதே நேரம் சட்ட ரீதியான விடயங்கள், விளையாட்டு ரீதியான விடயங்கள், எழுத்தாளர்கள் சம்பந்தமான விடயங்கள், நாங்கள் இப்பொழுது குகனையாவின் காணொலியை கூட பதிவிட்டிருந்தோம். அந்த யூடியூப் தளம் பெயர் மாற்றப்பட்ட பிறகுதான் பதிவிட்டிருந்தோம். அப்போ என்னுடைய கருத்துக்களை மாத்திரம் தெரிவிக்கும் தளமாக இருப்பது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காது என்ற அடிப்படையிலே ஒரு பொதுவான தளமாக, ஒரு வாசல் எஃப்எம் என்ற தளமாக இதை மாற்றி அமைக்கிறோம். சில நேரங்களிலே எங்களுக்கு எதிர்வரும் காலங்களிலே ஆதரவுகள் கிடைக்கின்ற பட்சத்திலே இது வாசல் எஃப்எம் என்ற நிறுவனமாக கூட மாற்றி வைத்து வாசல் எஃப்எம் என்ற இணையதள வானொலியையும் தயாராக ஏற்படுத்த இருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக்கொண்டு, அப்போ பார்த்தீர்களாக இருந்தால் அந்த சுமந்திரன் அவர்கள் தந்தை செல்வா நினைவு பேருரைக்கு அவர்களை
GL பீரிஸ் அவர்களை அழைத்தது ஒரு பிழையான விடயமாகத்தான் பலராலும் பேசப்படுகிறது. அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய யதீந்திரா அவர்கள் தொடர்பில் பகிரங்கமான விமர்சனத்தை தனது முகப்புத்தக தளத்திலே வைத்திருக்கிறார். வேண்டுமென்றால் நாங்கள் அவருடைய கருத்துக்களையும் எடுத்து இட்டைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அப்போ ஒன்று, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் துப்பாக்கியால் எடுத்து சொன்ன விவகாரத்துக்கு நீதிமன்றம் தான் தீர்ப்பிட்டிருக்கிறது. இது எங்களுடைய கருத்து அல்ல, நீதிமன்றம் தீர்ப்பிட்டிருக்கிறது விளக்கமறியல் அது பிழை என்று சொல்லி. இரண்டாவது, சுமந்திரன் அவர்கள் அவருடைய GL பீரிஸை நினைவு பேருரைக்கு அழைத்த விடயம் ஒரு பிழையான விடயம் என்று சொல்லி பலராலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. மூன்றாவது விவகாரம், இதிலே 22 பிக்குகள் 110 கோடிக்கு மேற்பட்ட போதைப் பொருளை எடுத்து வந்த விடயம் அது இப்பொழுது பல்வேறுபட்ட தளங்களிலும் பேசப்படுகிறது. மிக 2 அல்லது 3 தடவைக்கு மேற்பட்ட அடிப்படையிலே அவர்கள் அந்த போதைப் பொருளை எடுத்து வந்த விடயமும் இப்பொழுது பௌத்த சாசனத்தின் முகத்தை அப்பட்டமாக கிழித்திருக்கிறது என்ற விடயம். அதே நேரம் தாய்லாந்திலே சென்று அந்த பிக்குகள் உறவாடியது, பெண்களோடு உறவாடிய விடயங்கள் எல்லாம் இப்பொழுதும் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி அந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களிலே பகிரங்கமாக இருக்கின்றன. அதை வேணுங்கள் நாங்கள் அதையும் இணைக்க தயாராக இருக்கின்றோம். எனவே இனிவரும் காலங்களிலும் நாங்கள் ஒரு புது தளத்திலே பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். கடந்த காலங்களிலே அந்த செந்தூரனின் பக்கம் என்ற பெயரிலே இருந்தது. சில நேரங்களிலே அந்த எங்களுடைய நிறுவனம் காணொலிகளை பதிவிடுகின்ற போது அது என்னுடைய கருத்தாக நீங்கள் நினைக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே நாங்கள் நிறுவனமாக தொழிற்படுகின்ற போது அனைவருடைய கருத்துக்களையும் நாங்கள் தொழிற்பட இச்சைப்படுத்த தயாராக இருக்கணும். அதே நேரம் நண்பர்களே, நாங்கள் யாருடைய முகஸ்துதிகளையும் பாடுவதற்கு தயாராக இல்லை. பிள்ளை என்றால் பிள்ளை, சரி என்றால் சரி. ஒரு வீட்டிலே நீங்கள் இருக்கின்ற போது நண்பர்களே, உங்களுடைய பிள்ளைகள் பிழை விடுகின்ற போது அந்த பிள்ளை என்ன செய்தாலும் நீங்கள் சுட்டி காட்டாமல் இருக்க மாட்டீர்கள். ஒரு பிள்ளை நன்றாக ஒரு முதலாம் பிள்ளை அனைத்து பாடங்களிலும் உயர்ந்த பெருமையை பெறும் போது அவருக்கு நீங்கள் கௌரவிப்பீர்கள், அவர்களுக்கு பரிசீலனை வாங்கி கொடுப்பீர்கள். அதே நேரம் அந்த பிள்ளை போதை அருந்தி விட்டு இல்லாவிட்டால் மது சாரத்தை அருந்தி விட்டு வீடு வருகின்ற போது அவரை நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பாராட்டுவீர்களா, கௌரவிப்பீர்களா, கை கொடுப்பீர்களா, மாலை போடுவீர்களா? இல்லை. அந்த பிள்ளை மதுபானம் அறிந்தினால் அந்த பிள்ளைக்கு நீங்கள் அடிப்பீர்கள், இல்லாவிட்டால் பிள்ளை என்று சொல்லி நடவடிக்கை எடுப்பீர்கள். அதே போல அரசியல்வாதிகள் பிழை விடுகின்ற போது அதனை சுட்டி காட்டுவது ஊடகத்தினுடைய கடமை. நாங்கள் இன்றைய நாளிலிருந்து அந்த ஒரு செய்தி கட்டமைப்பாக, ஒரு செய்தி நிறுவனமாக தொழிற்பட போகின்றோம். எனவே அனைவருடைய கருத்துக்களை மிச்சப்படுத்தவும் தயாராக இருக்கின்றோம். எனவே இதிலே ஒரு சிலர் விசுவாசிகளாக இருப்பவர்கள் எங்களுக்கு இது பிடிக்காது என்றால் நீங்கள் இந்த தளங்களிலிருந்து எங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் இல்லாவிட்டால் பார்க்காமல் விடுவது உசிதமானது என்று கருதுகிறேன். நாங்கள் சில நேரங்களிலே விசுவாசியாக இருப்பவர்களுக்கு நடுநிலையோடு பயணிப்பது என்பது பிழையாக இருக்கலாம். அதீதமாக இப்போ ரசிக மனப்பான்மையோடு இப்போ உதாரணமாக பார்க்க போனால் விஜய் என்ற ஒரு நபர் தாவைக்கு அந்த கட்சியை தொடங்கினார். அவர் தொடர்பிலே விமர்சனங்களை முன்வைக்கின்ற போது அவருடைய மிகவும் ஆழமான விசுவாசியாக அல்லது ரசிகராக இருப்பதற்கு அது பிழையாக தெரியக்கூடும். அவர் செய்கின்ற 41 பேர் கரூரிலே அந்த கலவரம் அல்ல, அந்த மக்கள் சேர்ந்து இறந்த விவகாரத்திலே அதை நியாயப்படுத்துவ கூட ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அது விஜய் செய்தது சரி, விஜயில பிழையில் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். எனவே ரசிக மனப்பான்மையோடு இருப்பவர்கள் எங்களுடைய தளங்களை பின்தொடராமட்டால் அது உங்களுடைய பிரச்சனை, அது உங்களுடைய சொந்த விருப்பம். எங்களை பொறுத்தவரையிலே மக்களுக்கான ஊடக வேலை செய்ய தயாராக இருக்கின்றோம். எனவே அனைவரும் எங்களோடு இதுவரை காலம் தந்த ஆதரவை வாசல் FM என்ற தளத்திற்கும் தர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுகின்றோம். இருகரம் கூப்பி அழைப்பு விடுகின்றோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். புதியதொரு மாற்றத்திற்கு, புதியதொரு கதையோடு, புதியதொரு பயணிதலே பயணிக்க தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். ஒரு ரசிக மனப்பான்மையில் இருந்து விமர்சனம் என்ற தளத்தை விட்டுவிட்டு அரசியல் தலைவர்கள் செய்கின்ற அனைத்தும் பிழையானது என்று சொல்லி கொண்டாடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஒரு பிழை விட்டால் பிழை என்று சொல்வதற்கும் சரி என்றால் சரி என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிடிக்காதவர்களுக்கு பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் மீண்டும் 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 எல்லா ஒரு அரசியல்வாதி செய்கின்ற எல்லாத்தையும் சரி என்று சொல்லி கொண்டாடுபவர்கள் பிழையான அரசியல் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறார்கள் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டிக் கொண்டு எந்த ஒரு விடயத்தையும் சரியானதை சரி என்று சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூர். நன்றி, வணக்கம்.